வணக்கம் நண்பர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி அமையுமோ அப்படிங்கிற சந்தேகம் பரவலாக தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு புரளி அல்லது ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுகிறது. அது சமீப காலமாக நடக்கிற நிகழ்வுகள் நகர்வுகளை பார்க்கும் பொழுது அது உண்மையாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்வதில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான தயக்கமோ பயமோ கிடையாது. அதனால தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் காங்கிரஸிற்கு வெறும் 25 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் குறைந்தபட்சம் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் 100 எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதுக்கான தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் வழங்கும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக, ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த அரசியல் தலைவர் டெல்லியிலிருந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்தித்ததாக ஒரு செய்தி பரவி இருக்கிறது. தினமலரும் அதே செய்தி தான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பயே இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணிக்குண்டான வேலையை செய்துவிட்டார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்றத்து வருகிறது. இதை எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கின்ற ஜான் ஆரோக்கியசாமி அவர்களிடம் தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் பத்திரிகையாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமியிடம் ஒரு கேள்வி கேட்டார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் விஜய் சந்தித்ததாக கூறப்படுகிறது, அது உண்மையா என்று கேட்டதற்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் அப்படி ஒரு சந்திப்பு நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது உண்மையா என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால உள்ளார பூந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி கெடுத்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றி கழகம் இதை ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறதுனால மறுக்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக, காங்கிரஸ் கட்சி இதை புறக்கணிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களிடம், மூத்த தலைவர்களிடம் விஜயும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் சந்தித்து பேசியதாக ஒரு செய்தி இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை, மறுப்பும் உண்மை இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் இந்த புரளியை காங்கிரஸ் கட்சி விரும்புகிறதோ என்று தோன்றுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறைவான தொகுதி ஒதுக்கப்பட்டால் மாற்று விருப்பமாக, மாற்று தேர்வாக தமிழக வெற்றி கழகம் இருக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி விரும்புகிறதோ என்ற நிலை இருக்கிறது. அதனால தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இந்த சந்திப்பு உண்மையா என்று கேட்டதற்கு உண்மை என்று சொல்லவில்லை, மறுப்பு தெரிவிக்கவில்லை. அடுத்ததாக, பீகார் தேர்தலுக்கு முன் பின் என்று எடுத்துக்கொள்ளலாம். பீகார் தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையிலான தொகை, பெரிய எண்ணிக்கையிலான சீட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் வழங்கப்படுகின்ற நிலைமை இருந்தது. ஆனால் பீகார் தேர்தலுக்கு பிறகு அந்த சீட்டின் எண்ணிக்கை, எம்எல்ஏ சீட்டினுடைய எண்ணிக்கை 15ஆக குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் ஊடகங்களையும் சேட்டலைட் ஊடகங்களையும் செய்தி பரவி கொண்டிருக்கிறது. மீம்ஸாவும் ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி பீகார் தேர்தலில் லாலு பிரசாத் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்தித்தது. அப்படி அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியினுடைய எண்ணிக்கை 65 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் 4 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி பெரிய எண்ணிக்கையிலான சீட்டு கேட்டால் அதற்கு திமுக தராமல் காங்கிரஸ் கட்சியை தானாக வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படையாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ எண்ணமும் தோன்றியிருக்கிறது. அடுத்ததாக, ஏற்கனவே கூறியதைப் போல 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு
25 தொகுதி வழங்கப்பட்டது. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்ததனால் 15 தொகுதி வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டதாக கருத்து கணிப்பு வெளியேறுகிறது. காங்கிரஸ் கட்சி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலில் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால வரலாறு. அதுவும் கூட்டணி இல்லாம வெற்றி பெற்றதா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது 2021 26 வரை 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது. மிக மோசமான லஞ்ச லாபம் கொண்ட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்க காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் தேவைப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கைகளை கண்டிப்பாக எண்ணாது. அதே போலவே காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள். குறிப்பாக 40 எம்பி சீட்டு வச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. அதனால அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் ஒருமித்த குரல் விளைக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சிக்கு எதிராக குரல் ஒலிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உடைத்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் 2029 பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அந்த இழப்பு ஒருவேளை 2029 காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க தேவைப்படுகிற எண்ணிக்கையிலான எம்பி கூட்டம் கம்மியா இருந்தா அந்த நேரத்தில் திமுக இல்லைன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்படலாம். அதே போலவே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்துக் கொண்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேணும்னா ஒரு நல்ல பலமாக ஒரு ஏறுமுகமாக இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு கண்டிப்பாக அது இறங்கு முகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறினால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் கண்டிப்பாக 2029 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய சதுரங்க வேட்டையை காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.